பெரும் நகரங்களைப் போன்ற பரபரப்போடு முன்னேறி கொண்டிருக்கும் இந்த நகரங்களுக்கும் இதையொட்டிய பல கிராமங்களுக்கும் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கும் ஒரே ஆதாரம் பவானி ஆறு. மூத்தவர்கள் இதை பவானி அன்னை என்றே அழைக்கிறார்கள். பவானி ஆறு காவிரியின் மிக முக்கியமான ஒரு கிளை நதி. சொல்லப்போனால் காவிரியோட மிகப்பெரிய கிளை நதியும் பவானி ஆறு தான். தமிழ்நாட்டோட 2வது பெரிய அணையான பவானி சாகர் டேம் பவானி ஆற்றின் மேலே தான் இருக்குது அப்படின்னா இந்த ஆற்றுடைய நீர்வளத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பவானி ஆற்றோட தான் கொஞ்சம் கூட மாசே படாத மோயாறு ஆறும் கலக்குது. அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லப்படுற பொறியியல் அற்புதம்னு சொல்லப்படுற காலிங்கராயன் வாய்க்காலும் இந்த ஆற்றின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த ஆற்றோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். தஞ்சை மண்டலத்தை காவேரி தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக ஆக்கியிருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் மண்டலம் தமிழகத்தினுடைய 2வது நெற்களஞ்சியமாக மாறியிருப்பதற்கு பவானி தான் காரணம். ஈரோடு மாவட்டத்தினுடைய பெரும்பகுதி, திருப்பூர், கரூர் மாவட்டங்களுடைய ஒரு பகுதி, இந்த பகுதியினுடைய விவசாய நிலங்களுக்கு பாசனத்தை கொடுப்பது நம்முடைய பவானி ஆறு தான். ஈரோடு, கோவை மாவட்டங்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய குடிநீர் தேவையும் இந்த பவானி ஆறு தான் தீர்த்து கொண்டிருக்கிறது. இப்பகுதி மக்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரமே, ஒரே வாழ்வாதாரமே பவானியாக தான் இருக்கின்றது. இப்படி பெருமை வாய்ந்த இந்த நதியைத்தான் இப்போது ஒரு பேரபாயம் சூழ்ந்துள்ளது. அந்த அபாயத்தில் இருந்து பவானியை மீட்கத்தான் மக்கள் திரண்டெழுந்து போராடத் தொடங்கி இருக்கிறார்கள். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், பவானியை மீட்கும் போராட்டம், பவானியை மீட்கும் போராட்டம், உயிரை காக்கும் போராட்டம், உயிரை காக்கும் போராட்டம், நம் சந்ததியை காக்கும் போராட்டம், நம் சந்ததியை காக்கும் போராட்டம். பரவுது பார், பரவுது பார், பரவுது பார், பரவுது பார், புற்று நோய் பரவுது பார், புற்று நோய் பரவுது பார், சாவதை பார், சாவதை பார், சாவதை பார், சாவதை பார், அப்பாவி மக்கள் சாவதை பார், அப்பாவி மக்கள் சாவதை பார். வளருது வளருது விஞ்ஞானம், வளருது வளருது விஞ்ஞானம், பெருகுது பெருகுது வருமானம், பெருகுது பெருகுது வருமானம், வளருது வளருது விஞ்ஞானம், வளருது வளருது விஞ்ஞானம், பெருகுது பெருகுது வருமானம், பெருகுது பெருகுது வருமானம். எல்லா வசதியும் இருக்கும் போதும், எல்லா வசதியும் இருக்கும் போதும் சுத்திகரிக்க என்ன கேடு, சுத்திகரிக்க என்ன கேடு? என்னதான் ஆயிற்று நம் பவானி அன்னைக்கு? பவானி ஆற்றின் கரையோரமாக இருக்கிற இந்த சின்ன கிராமத்தின் பெயர் வெள்ளியம்பாளையம் புதூர். பவானி சாகர் அணையிலிருந்து கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. இங்கே விஷமாக பரவி வரும் புற்றுநோயால் மக்கள் பீதியில் உறைந்து போய் கிடக்கின்றனர். இப்போ நாங்கள் பவானி ஆற்றங்கரையோரமாக எங்கள் ஊர் கிராமமெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயத்துக்கு, குடி தண்ணீருக்கு, ஆடு மாடு வளர்த்துக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தாங்க. நாங்கள் ஃபில்ட்ரு மிஷினில் இந்த தண்ணி நம்ம அந்த தண்ணியை போனாங்கூடங்க அது ஃபில்ட்ரு ஆகிறதுலைங்க அந்த கெமிக்கல் அப்படியே தான் நாங்கள் குடிக்கிறோங்க. குடித்த நம்ம ஊரில் மட்டும் இது வரைக்கும் 22 பேர் இறந்துருக்காங்க. நாகராஜ் அவருக்கு 55, நாகராஜுடைய ஒய்ஃப் சுசீலாங்க அவங்களும் இறந்துட்டாங்க. சரோஜான்ட்டுங்க அவங்க கணவர் பேர் நாகராஜ். அப்புறம் வெங்கடேஷ் வயசு 60. இன்னொருத்தர் பன்னாரின்ட்டு சமையல்காருங்க. அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிங்க அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நம்ம கோவை ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்புறம் அவரால் வலி தாங்க முடியாமல் தூக்கு போட்டு இறந்துட்டார். அது இப்போ நடந்து இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. வயசு 50. இந்த மாதிரி நம்ம ஊரில் மட்டும் ஒரு 20க்கு மேலே இறந்துருக்காங்க. சுற்றுவட்டால் மொத்தம் நம்ம எங்கள் கொத்தமங்கலம் பஞ்சாயத்தில் மட்டுங்க 200க்கு மேலே 10 ஆண்டுகளுக்குள்ளேங்க. ஒரு ஊரில் எங்கள் ஊரில் 25 பேர்னு வச்சுக்கோங்க. 36 கிராமம் இருக்குதுங்க கொத்தமங்கலம் பஞ்சாயத்து. அதில் 200 பேர்த்துக்கு மேலே டெத் ஆயிருக்கு. இது ஒரு ஊரின் கதையல்ல, எல்லா ஊர்களிலும் நிலைமை இது போலத்தான் இருக்கிறது. அது லேசா கட்டி மாதிரி இருந்தது. அந்த கட்டி எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு நோய் அது. அதனால்
ஒரு நோய்ங்கிறது வந்து மனிதனுக்கு அது வந்தால் தான் அதனுடைய அடிமைகள் தெரியும். அதனால் நான் பட்ட கஷ்டத்தை வந்து மற்ற மக்கள் வந்து நானோ என் பிள்ளைகளோ இல்லை வர சன்னதிகளோ எங்கள் ஊரில் மக்கள்களோ யாரும் படக்கூடாது. கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோயிலிருந்து என்னை போல மக்கள் பலரும் பாதிக்காமல் இருப்பதற்காக கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைங்களாமாங்க சார். அது வந்து ஃபஸ்ட்டு யாரும் நாங்கள் செக்கப் போகிறதில்ல, அந்த விழிப்புணர்வு வர்றதில்லைங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து சுகாதார மையத்தில் வந்து கண்டிப்பாக இந்த 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இலவசமாக அனைத்து மகளிருக்கு செக்கப் பண்ணியே ஆகணும். இந்த கேன்சரை ஒழிக்க முடியும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருங்க. பொண்ணு பையனுங்க. நான் என் பேர் பிரகாஷ், தங்கச்சி பேர் கார்த்திகாங்க. இந்த வீடு தாங்க எங்கள் அம்மா வளர்த்துச்சு. கூலி வேலைக்கு போவோங்க. கூலி வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு பட்னி இருந்து எங்களை வளர்த்துச்சு. அந்தளவுக்கு வளர்த்து எங்களை ஆளாக்கணும்னு பாடுபட்டுச்சு. ஒரு 54 வயசு இருக்குங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் போனால் அங்கே எங்களுக்கு இடி மாதிரி கேன்சர்னு சொன்னாங்க. பயங்கரமான மோசமான இந்த தண்ணி குடித்து எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போராட்டம் வந்து ரொம்பவே முடியாமல் எங்கள் அம்மா தவறிச்சுங்க. எங்கள் அம்மா மாதிரி எத்தனை பேர் இந்த ஊரில், இந்த கிராமத்தில், இந்த ஆற்று சார்ந்த இடத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு துன்பப்பட்டுட்டு இந்த மாதிரி நோவில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. நாக்கில் பொரிய அளவுக்கு புண்ணு மாதிரி இருந்துச்சுங்க நாக்கு உள்ள. நான் அப்போ நோண்டி கீழே எடுப்பேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஒரு டைம் போனேன். அவர் வந்து புண்ணாக இருக்க மாட்டேருக்கு ஊசி போட்டு அனுப்பிச்சார். பிள்ளை வீட்டுக்கு போனப்போ எங்கள் பிள்ளைய செக்கப் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு திருப்பூர் மங்களத்துலைங்க போனப்போ அங்கே செக்கப் அனுப்பிச்சு டெஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சு கண்டுபிடிச்சாங்க. டெஸ்ட்டு வந்துச்சுங்க. அப்புறம் போய் அட்மிட்டு வாங்கி கூப்பிட்டு போயிட்டாங்க. டெஸ்ட்டு இங்கேயே சொல்லிட்டாங்க. டெஸ்ட்டு இங்கே வந்த உடனே இங்கேயே கேன்சர் இது வந்துருக்குது, ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு. உணவு குழாவில் உணவு முழுங்க முடியல. அப்புறம் எல்லாம் கரண்ட்டு வச்சாங்க. முதல்ல கொஞ்சம் அப்படியே உடம்பே தேய்மானம் ஆகிட்டு வந்து அப்புறம் நடக்க முடியாத அளவுக்கு ஆக முடியுது. அப்புறம் போய் கேன் எடுத்து பார்த்துங்க கேன்சருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி பிரச்சனை இதாகி எனக்கு நுரையீரல் மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க. நுரையீரல் மிஸ்டேக் ஆகி நானும் எல்லா ஆஸ்பத்திரி போய் தடிஞ்சு போச்சு. எனக்கு தொழில் இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்கு. இந்த மாதிரி எதுவும் தொழில் பண்ண முடியறதில்ல. எங்கள் வீட்டுக்காரி வந்து வேலைக்கு போனாலும் சாப்பாடு அம்மாவும் மகளும் கஷ்டப்பட்டு எனக்கு காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொத்தமங்கலம் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா புங்காறு ஊராட்சியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட 15க்கும் மேற்பட்ட சாவுகள் நடந்திருக்குது. இந்த தண்ணியை குடித்ததுனால கேன்சர் வந்து அது பெண்கள் உட்பட செத்துருக்காங்க, குழந்தைகள் உட்பட செத்துருக்காங்க. அதே மாதிரி கொத்தமங்கலம் ஊராட்சி எங்கள் ஊராட்சி தான். அந்த நெருஞ்சிப்பேட்டை பகுதியில் திருமண நகர், காமதேன் நகர், இந்த தயிர்பள்ளம், கொக்கரகுண்டு இந்த பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்ச எங்கள் ஊரில் மட்டும் நெருஞ்சிப்பேட்டில் 9 பேர், அந்த பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 15க்கும் மேற்பட்டவங்க செத்துருக்காங்க. இது வந்து பீடி குடிக்கிறது, புகைத்தலை போடுறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. புகையில போகிறனாலையும் பீடி குடிக்கிறனாலையும் கிடையாது. பெண்கள் எந்த விதமான எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்திருக்குது. எங்கள் குடும்பத்தில் எங்கள் சித்தப்பாவுடைய மனைவி சித்தி, எங்கள் சின்னம்மா, எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி, இப்படி 2 பேரும் எங்கள் குடும்பத்தில் மட்டும் மார்பக புற்றுநோயில், கர்ப்பப்பை புற்றுநோயில், அதுபோக பார்த்திங்கன்னா எனக்கு உணவு கொடுத்த ஒரு அம்மா ராசாத்தின்ட்டு அந்த அம்மாவும் செத்துருக்காங்க. எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்து தாத்தன் காலத்துலேருந்து 4 தலைக்கட்டு 3 தலைக்கட்டு தாத்தன் தலைக்கட்டு ஒன்று, எங்கள் அப்பங்க தலைக்கட்டு ஒன்று, எங்கள் தலைக்கட்டு, குழந்தை தலைக்கட்டு 4 தலைக்கட்டு கணக்காகுது. முன்னையில் வந்து தண்ணி வந்து எதுவுமே சுத்தமாக இருக்குங்க. கண்ணு முடிச்சு பார்த்தோம்னா தெளிவாக இருக்குது. இப்போ கருப்பு கலர் இருக்குதுங்க. அது போக தண்ணி பார்த்துட்டு மேலே ஏறினோம்னா பிப்பெலும்புது, பிக்குது, அங்கே பிக்குது. சமீபத்தில் ஈரோட்டிற்கு வந்த தமிழக சுகாதார அமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்கள் கேன்சரால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது, அதில் ஈரோடும் ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த பவானி நதி ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது. மேலும் நிறைய டெக்ஸ்டைல்ஸ், சாயப்பட்டறைகள், சுகர் ஃபேக்டரிஸ், அதோடு இல்லாமல் டேனரிஸ், அதுவும் கூட இங்கே நிறைய இருக்குது. இது போன்ற நிறைய தொழிற்சாலைகள் வந்து பவானி நதியோரம் இருந்து வருகிறது. இந்த தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல ஆண்டுகளாக இந்த நதியில் வந்து கலக்கப்பட்டு வருகிறது. அப்ப இந்த நதியினுடைய தன்மை, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இந்த நதியில் கலக்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பலர் இதற்கான குரல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2003 கோபாலசாமி அண்ட் கோ அப்படிங்கிறவங்களுடைய ஸ்டடி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய இன்ஆர்கானிக் அயான்ஸ்
அதாவது குரோமியம் அயான்ஸ், சல்ஃபேட் அயான்ஸ் போன்ற தொழிற்சாலை கழிவுகள். இது முக்கியமாக வந்து எதுலேருந்து வருது பார்த்தீங்கன்னா லெதர் டேனரியிலேருந்து வருது. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட்ஸும் வந்து அது நிறைய ஹெவி மெட்டல்ஸு, அதாவது கன உலோகங்கள் போன்ற நிறைய நச்சுத்தன்மையுடைய உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் வந்து இந்த நதியில் நேரடியாக கலக்கப்படுவதாக சொல்லப்படுது. 2006, 2008 குமரேசன் அண்ட் கோ, 2006 குமரேசன் அண்ட் கோ ஸ்டடி, அப்புறம் பிறகு 2008 இந்த 2 ஆய்வுகளும் என்ன சொன்னாங்க அப்படின்னா 2003 கோபாலசாமி அண்ட் கோ ஆய்வில் சொல்லப்பட்டது போன்ற நச்சுத்தன்மை இப்பொழுது குறைந்து வருகிறது. நீரின் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தன்மை, இந்த வாட்டர் குவாலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, நம்ம அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. சில காலம் இது மீண்டும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தது. 2015 வந்து பார்த்தீங்கன்னா நீரின் தன்மை வந்து மீண்டும் குறைந்தது. அப்போ இதில் வந்து என்னெல்லாம் இப்போ கலக்குது பார்த்தீங்கன்னா சீவேஜ் வாட்டரும் இங்கே கலக்கப்படுகிறது, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வருது, ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட் கூட நேரடியாக இங்கே தான் வந்து கலக்குது. அதாவது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் செய்யப்படாமல் தான் இங்கே வந்து லைக் டயாலிசிஸாக இருக்கட்டும், சர்ஜரி பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், அங்கே இருக்கிற சீவேஜ் வேஸ்ட், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து நேரடியாக இங்கே வந்து கலக்குது. இதோடு இல்லாமல் ஆக்ரோ கெமிக்கல்ஸ், இப்போ வேளாண்மையில் யூஸ் பண்ணக்கூடிய வேதியியல் பொருட்கள், அதுவும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே நதியில் வந்து நேரடியாக கலக்கப்பட்டு வந்தது. அப்போ 2015-16 முக்கியமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் தமிழ்நாடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இவங்க நடத்தின ஒரு ஆய்வில் இந்த பவானி நதியினுடைய நீரானது குடிப்பதற்கு, மனிதர்கள் குடிப்பதற்கு இது தகுதியற்றது அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் விஷயத்தை வந்து சொல்றாங்க. இதற்கு பிறகு 2017 வேர்ல்ட் வைல்டு லைஃப் ஃபண்ட் அவங்க நடத்தின ஆய்விலையும் இந்த நீரானது நம்ம மனிதர்களோ உட்கொள்வதற்கோ வேளாண்மை செய்வதற்கு எந்த உயிரினத்திற்கும் இது ஒரு பாதுகாப்பான நீர் அல்ல அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்றாங்க. இதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல ஆய்வுகள் நம்மளால பார்க்க முடியுது. அதில் குறிப்பிட்டு சிலவற்றை மட்டும் நான் வந்து சொல்றேன். 2020 கன உலோகங்கள் இந்த நீரில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கன உலோகங்கள் ஆப்வியஸ்லி கம்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ல இருந்து வருது. 2021 டாக்டர் ராமகிருஷ்ணன் அண்ட் கோ அவர்களுடைய ஆய்வுல வந்து குறிப்பிட்டு சல்ஃபேட் அயான்ஸ், குளோரைடு போன்ற நச்சுத்தன்மை வந்து இதுல கலந்திருப்பதாகவும், இது குடிப்பதற்கும் வேளாண்மை செய்வதற்கும் ஈவன் இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு கூட இது தகுதியற்ற நீராக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்றாங்க. இப்ப இந்த கழிவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீரினுடைய நேரடி தன்மை மட்டும் பாதிக்காம இந்த நீரை தாங்கி இருக்கின்ற அந்த நிலத்தையும் பாதிக்கிறது. அதற்கு கீழே போய் நிலத்தடி நீரையும் கூட இதனுடைய நச்சுத்தன்மை அங்க வரைக்கும் கூட போகுது. அந்த பாதிப்புகளும் தெரியுது அப்படிங்கிறது பல ஆய்வுகள் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. வேளாண்மையில் குறிப்பாக இந்த தொழிற்சாலை கழிவுகளுடைய இந்த நீரில் வந்து என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுதுன்னா இந்த நீரை பாசனத்துக்கு உபயோகப்படுத்தும் பொழுது அங்கே போட்டோசிந்தசிஸ் பச்சையம் ஏற்படுவது இல்லை. அப்போ செடி நல்லா வளரும், பச்சையா இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா பூ பூக்காது, காய் வைக்காது. அப்போ அந்த உணவு தயாரிப்பு என்பது இந்த வேளாண்மையில அங்க வந்து குறைபாடு வருது, நிறைய வளர்ச்சி குறைபாடுகளும் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப இவ்வளவு நச்சுத்தன்மையோடு இருக்கக்கூடியது இதை தாண்டி ஃபுட் செயின்ல, அதாவது உணவாக மாறி நமக்கு வரும்போது இது யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா பறவைகள்ல இருந்து கால்நடைகள்ல இருந்து மனிதர்கள் எல்லோருமே இந்த கழிவு நீரில் இரிகேஷனான நிலத்திலிருந்து வரக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது பல நோய்கள் ஏற்படுகிறது. இதை வந்து தொடர்ச்சியா பார்க்க முடியுது. குறிப்பாக என்ன மாதிரியான ஹெல்த் இம்பேக்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக நோய்கள் முதற்கொண்டு சிறுநீரக செயலிழப்பு வரை போகிறது. இருதய பாதிப்புகள், முக்கியமாக இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப முக்கியமான, ரொம்ப டேஞ்சரஸான விஷயமாக இதை விட தாண்டிய முக்கியமான பிரச்சனையாக பேசப்படுறது நரம்பியல் மண்டலம் பாதிக்கப்படுவதும் புற்றுநோய். ஏன்னா நிறைய புற்றுநோய் காரணிகள் வந்து இதில் இருப்பதாக தெரிவிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மை அதிகமாகுது போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது. பிறக்கின்ற குழந்தைகளுக்கு நிறைய குறைபாடுகளுடன் குழந்தைகள் பிறப்பதும் அதிகமாகிறது. அப்புறம் நோய் எதிர்ப்பாற்றல்ல மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய பாதிப்பை இந்த பொல்யூட்டட் வாட்டர் இது வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இந்த நீரில் நேரடியாக இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் முதற்கொண்டு இந்த நீரை
எந்த எந்த இடங்கள்லாம் போகுதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் முதற்கொண்டு இந்த நீரில் வாழக்கூடிய நீர் உயிரினங்கள், அவைகள் மீன் போன்றவைகள், அதற்கப்புறம் இதை அருந்துகின்ற பறவைகள், கால்நடை, மனிதர்கள், இதை வைத்து வேளாண்மை செய்யும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய உணவுகள், இதை சாப்பிடுறது, இப்படியே இது ஒரு பெரிய அளவில் இதை சார்ந்து இருக்கக்கூடிய, இந்த நதியை சார்ந்து இருக்கக்கூடிய பல்லுயிர்களையும் இந்த தொழிற்சாலை கழிவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நேரடியாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துகிறது? ரொம்ப குறிப்பா சொல்றதுன்னா, செல்லுக்குள்ள சென்று, அதுலயும் முக்கியமா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்கள்ல அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு, மரபணுவை முதற்கொண்டு அழிக்கின்ற அளவுக்கு ஜீனோடாக்சிசிட்டி வரைக்கும் இந்த கழிவுகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. புற்றுநோய் காரணிகளாக இருக்கிறது. மியூட்டேஷன், மரபணு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தன்மைகள் மிக 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 ஆபத்தானது. இதை நம்ம உடனடியாக கவனிக்கணும். இதை அலட்சியமாக விட்டுற முடியாது. இதுல மிகப்பெரிய பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பயோ அக்குமுலேஷன். அதாவது இந்த நச்சுப் பொருட்கள்லாம் பயோ அக்குமுலேஷன் அந்த தன்மையுடன் இருப்பதாக இருக்கு. அதாவது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நச்சுக்கள் அவ்வப்போது இது ஒரு பிரச்சனை செய்து உடம்புல இருந்து கழிவாக வெளியே செல்வதில்லை. இது படிப்படியாக மேலே படிமமாக உடம்புக்குள்ளே, உயிர்களுக்குள்ளே சேர்ந்து பின்னர் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது. அப்போ பவானி நதி உடனடியாக நாம இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்களை கொண்டு கொண்டிருக்கிற புற்றுநோய் பரவுவதற்கான நச்சுக்கழிவுகளை ஆற்றில் கலப்பதாக சொல்லப்படுகிற நிறுவனங்கள் விஸ்கோ சாலை மூடிவிட்டது என்று சந்தோஷப்படுகிற அந்த காலகட்டங்களில் தேக்கம்பட்டி கிராமம், ஜடையம்பாளையம் கிராமங்களில் அது பவானி ஆற்றை ஒட்டிய பகுதிகள், அங்கே புது புது தொழிற்சாலைகள் ஆரம்பித்தார். இங்கே இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். நம்முடைய மேட்டுப்பாளைய நகரில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஜவுளி ஆலை அதிபர்கள் எல்லாம் சேர்ந்து யுனைடெட் ப்ளீச்சர்ஸ் சலவை ஆலை வைத்தார்கள். அந்த சலவை ஆலை சிறிய அளவிலே செயல்பட்டது. அது விரிவுபடுத்துகிற போது, எந்த ஆலையும் விரிவுபடுத்துகிற போது அதனுடைய தன்மை மக்களுக்கு போய் சென்று விடுகிறது. அது நேரடியாக அந்த ஆலை இருவதைக்கும் பவானி ஆற்றிலே தான் அந்த ஆலையினுடைய கழிவுகள் கலந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் இந்த போராட்டம் நடக்கிற காலத்தில் கோயம்புத்தூர் பஞ்சாலை முதலாளிகள் கேஜி டெனிம் ஒன்று ஆரம்பித்தார்கள். அதே சகோதரர்கள் கேஜி டெனிமை சாரதா டெரிடவல் என்று சொல்லி இந்த துண்டுகள் தயாரிப்பதற்கான பணியை அவர்கள் செய்தார்கள். இங்கே கேஜி டெனிமில் இந்த டெனிம் துணையை தீர்த்தார்கள். இரண்டும் 100% பொல்யூஷன் செய்யக்கூடிய ஆலைகள். அதை ஒட்டி சிறுவாணி, அந்த கேஜி டெனிம் ஒட்டி வைஷ்ணவ் தேவி என்று ஒரு ஆலை, அதுபோல் சிறுவாணி என்று ஒரு ஆலை, அதற்கப்புறம் ஐடிசி ஒரு ஆலை. ஐடிசி நிர்வாகம் ஆரம்பித்ததற்கு பின்னாலே அந்த ஆலையினுடைய கழிவுகள் மிக மோசமான ஒரு கழிவுகள், ஐடிசியினுடைய கழிவுகள் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஆலைகளின் கழிவுகள் வெளியேறும் இடங்களோ, அது பவானி ஆற்றில் கலக்கப்படும் இடங்களோ எதுவும் மறைவாக இல்லை. கழிவுகளை சுத்திகரித்து தான் அனுப்புவதாக நிறுவனங்கள் சொல்கின்றன. அதனை ஏற்றுக்கொண்டு தான் கழிவுகளை ஆற்றில் கலப்பதற்கு அரசும் அதிகாரிகளும் அனுமதிக்கின்றனர். ஆனால் இக்கழிவுகள் கலந்த ஆற்று நீர் குடிப்பதற்கோ, குளிப்பதற்கோ அல்லது விவசாயம் செய்வதற்கோ கூட பயனற்றது மற்றும் ஆபத்தானது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. கழிவுகளை அதிகமாக வெளியேற்றுவதில் ஐடிசி நிறுவனமும் ஒன்று. அதை ஒட்டியுள்ள இந்த ஓடை சகிக்க முடியாத நாற்றத்துடன் வழிகிறது. அது இறுதியில் இந்த இடத்தில்தான் பவானி ஆற்றில் கலக்கிறது. இங்கிருந்துதான் பல்வேறு குடிநீர் இணைப்புகளுக்காக தண்ணீரும் எடுக்கப்படுகிறது. பில்லூர் அணைக்கும் கீழ்பவானி அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பவானி ஆற்றில் 19க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது. பில்லூர் அணையில்
கோயம்புத்தூருக்கு அச்சிக்கடவு திட்டம் 2, 1, 2 இருக்கிறது. பில்லூர் அணை விட்டு கீழே வந்தால் நெல்லித்துறை பஞ்சாயத்து திட்டம், அதற்கு கீழே வந்தால் தேக்கம்பட்டி பஞ்சாயத்து திட்டம், அதற்கு கீழே வந்தால் கவுண்டம்பாளையம் குடிநீர் திட்டம், அதற்கு கீழே தொண்டாமுத்தூர் குடிநீர் திட்டம், அதற்கு கீழே வந்தால் காரமடை குடிநீர் திட்டம், அதற்கு கீழே வந்தால் கோயம்புத்தூர் 3வது திட்டம், அதற்கு கீழே வந்தால் ஓடந்துறை திட்டம், அதற்கு கீழே திருப்பூர் 4வது திட்டம், அதற்கு கீழே மேட்டுப்பாளையம் 3வது திட்டம், 3 திட்டம் இருக்குது, 3வது திட்டம், அதற்கு கீழே யூபிஎல் கம்பெனி, அதற்கு கீழே தென்னக ரயில்வே, அதற்கு கீழே போனீங்கன்னா சிக்கதாசம்பாளையம் பஞ்சாயத்து, அதற்கு கீழே சிக்காரம்பாளையம் பஞ்சாயத்து, அதற்கு கீழே பெல்லாரி பஞ்சாயத்து, சிறுமுகை டவுன் பஞ்சாயத்து, அன்னூர் அவனாசி கூட்டு குடிநீர் திட்டம், அன்னூர் சூலூர் திட்டம், காரமடை கிழக்கு பகுதி திட்டம், இப்படி இனிமேலும் அன்னூர் அவனாசிக்கென்று இன்னொரு திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஆக இத்தனை திட்டங்களும் கீழ்பவானி அணைக்கும் பில்லூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் எடுக்கப்படுகிறது. இதனுடைய மொத்த கன்சம்ஷன், அதாவது உபயோகம் என்று பார்க்கிற போது கிட்டத்தட்ட 28 மில்லியன் கனஅடி பர் டே. இவ்வளவு குடிநீர் பயன்பாட்டிற்கான நீராதாரம் அழிந்து போகட்டும் என அரசு நினைக்கிறதா? இல்லை அரசுக்கு முன்னால் வேறு ஏதும் நிர்பந்தம் இருக்கிறதா என்பதுதான் நமக்கு முன்னால் மலை போல் எழுந்து நிற்கும் மாபெரும் கேள்வி. அதற்கான விடையை தேடுவதற்கு நமக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க முடிந்தால் போதும். நாம் கிட்டத்தட்ட உண்மைக்கு அருகில் போய்விட முடியும். பவானியை உள்ளூர்காரர்கள் மட்டுமல்ல, உலக ஆய்வாளர்கள் வரைக்கும் அன்றாடமும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். WWF என்கிற வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் முதல் பில்கேட்ஸ் மற்றும் மிலிண்டா கேட்ஸ் உள்ளிட்ட உலக NGOக்கள் எல்லாம் நேரடியாக ஆய்வு செய்கிறார்கள். மட்டுமல்லாது அவர்களது ஏஜெண்டுகளாக உள்ள நூற்றுக்கணக்கான உள்ளூர் NGOக்களும் கூட ஆய்வு செய்து அவர்களுக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் என்பது நீர்நிலைகள் மற்றும் காடுகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களை தனியார் மயமாக்குவதற்கான வலைப்பின்னலை உருவாக்கக்கூடிய மோசமான நிறுவனமாகும். புலிகள் காப்பகம் என்கிற பெயரில் நடக்கும் காடுகளை தனியார் மயமாக்கும் வேலைகளில் இவர்களின் பாத்திரம்தான் முன்னணியில் உள்ளது. பில்கேட்ஸ் மற்றும் மிலிண்டா கேட்ஸ் என்பது உலக முதலாளிகளுக்கு லாபகரமான சூழலை உருவாக்கி தருகிற வேலையை செய்கிற நிறுவனமாகும். ஒரு தொற்று நோய் பரவும் போது அதை வைத்து லாபம் ஈட்டுவது எப்படி என்று கொரோனா பரவுவதற்கு கொஞ்சம் முன்புதான் உலக முதலாளிகளுக்கு இவர்கள் பாடம் நடத்தினார்கள் என்றால் இவர்களின் எல்லையை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக இவர்களெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போதிலும் கழிவுகள் கொட்டப்படுவது தடுக்கப்படவில்லையே என்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள முக்கியமான சந்தேகம். ஏன்? இன்னமும் கொஞ்சம் நாம் நெருங்கி போவோம். நம்மை ஆட்டு வைத்துக் கொண்டிருக்கிற உலகமய பொருளாதார கொள்கையில் முக்கியமானது தண்ணீர் தனியார் மயமாக்கப்பட வேண்டும் என்கிற நிபந்தனையாகும். உலக வங்கியிடம் கடன் வாங்குகிற எந்த நாடாக இருந்தாலும் சரி, அதை அமல்படுத்தியே தீர வேண்டும் என்பது நிர்பந்தமாக இருக்கிறது. இப்படித்தான் உலக வங்கியின் நிர்பந்தத்தின் பேரில் 1997 பொலிவியா நாட்டில் தண்ணீரை தனியார் மயமாக்கும் வேலை தொடங்கியது. இப்போது நமது கோவையில் குடிநீர் விநியோக உரிமையை பெற்றுள்ள பிரான்ஸ் நிறுவனமான சூயஸ் என்னும் கம்பெனி தான் அங்கும் தனியார் தண்ணீர் விநியோக உரிமையை பெற்றது. பிறகு அங்கு தனிநபர் வருமானத்தை விட தண்ணீர் கட்டணம் என்பது பல மடங்காகி மக்களின் கழுத்தை நெரித்தது. வேறு வழியில்லாமல் மக்கள் போராட்டம் வெடித்தது. இந்த சூயஸ் நிறுவனம் எவ்வளவு மோசமானதென்றால் அது தனது சொந்த நாடான பிரான்சையே அளவில்லாமல் கொள்ளையடித்ததால் சொந்த நாட்டு மக்களாலேயே விரட்டி அடிக்கப்பட்டதாகும். உலக வங்கியிடம்
அதிகமாக கடன் வாங்குவதில் இந்தியா முக்கியமான நாடாகும். தண்ணீரை தனியார்மயமாக்கியே தீர வேண்டும் என்று இந்தியாவுக்கும் உலக வங்கி நிர்பந்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போது இன்னும் நாம் உண்மைக்கு அருகில் வருவோம். உலக வங்கியின் நிர்பந்தத்தின்படி இந்தியா, அதிலும் தமிழ்நாடு, அதிலும் கோவை, திருப்பூர், ஈரோடு என தண்ணீரை தனியார்மயமாக்க வேண்டிய தேவை நிர்பந்தம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நல்ல தண்ணீரை அரசு கொடுத்து கொண்டிருக்கும் போது தனியார் தண்ணீர் வியாபாரம் நடத்த முடியுமா? அப்படியானால் அரசு கொடுக்கிற தண்ணீர் ஆபத்தானது என்று காட்ட வேண்டாமா? அதுதான் இப்போது நடக்கிறது. அரசு நடத்திய மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு என எதுவுமே சரியில்லை, எல்லாம் தனியார் மயமானால் தான் சிறப்பாகும் என்று அனைத்தையும் தனியார் மயமாக்கியது போல் தண்ணீரையும் தனியார் மயமாக்குவதற்கான நியாயங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒரே கல்லில் 2 மாங்காய். சுத்தமான தண்ணீருக்கு தனியார் மயம்தான் தீர்வு என்று சொல்லவும் முடியும். அதை நிரூபிப்பதற்கு புற்றுநோயை பரவவிட்டு மருத்துவ சந்தையில் லாபம் ஈட்டவும் முடியும். இப்படித்தான் நாம் நினைக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? விவசாயம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. முதலாட்டம் இல்லைங்க விவசாயம். அப்படி எல்லாமே கெடுதுங்க. பூவுலேருந்து வாழையிலேருந்து எல்லாமே எதுவும் விவசாயம் வரதில்லைங்க. தண்ணி பாய்ச்சறதுனால எந்த இதுக்குமே இதாகிறது இல்லைங்க. மக்களுக்கு ரொம்ப புற்றுநோய் பாதிக்குதுங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுனால மேலே கழிவு நீர் அதிகமாக டேமுக்குள்ளே, பவானி சாகர் டேமுக்குள்ளே கலக்கிறாங்க. அதனால் அங்கே கலக்கிறதுனாலங்க அந்த இது இங்கே கொண்டு வந்து தண்ணி விவசாயத்தை கொட்டோம்னா அந்த விவசாயமே பூரா கெட்டு போகுதுங்க. இந்த நாங்கள்லாம் மலர் விவசாயம் பண்ணுறோம். மற்ற சின்ன சின்ன விவசாயம்லாம் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்துக்கு எல்லாமே இந்த சாயக்கழிவுகள் நிலத்தடி நீரை கெடுக்குது. நிலத்தில் படிகிறப்போ நாங்கள் அந்த உரச்செலவுகள், களை செலவுகள் எது பண்ணாலும் அது சரியான வரும்படி எங்களுக்கு வர முடியாது இருக்குது. ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே மலர் இதே மல்லிகைப்பூ கிட்டத்தட்ட 20 டன் 25 டன் விளைச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தோம்னா 2-3 வருஷமாக பார்த்தா 4 டன் 5 டன் மேலே மகசூல் வர்றதில்ல. காரணம் என்னன்னா பவானி நதி நீர் மாசுபட்டதுனால. நாங்கள் அந்த ஃபேக்ட்ரி மூடுன்னு நாங்கள் சொல்ல, மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆலைகளுடைய நீரை சுத்தப்படுத்தி எங்களுக்கு வெளியே அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு நொயல் நமது பகுதியில் வந்துடக்கூடாது. பவானி தாயை நாம் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இல்லை, பவானி ஆற்றிலேருந்து குறைஞ்சது 3 லட்சம் ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயுது. எல்பிபி, அரக்கன்கோட்டை, தடப்பள்ளி, காளிங்கராயன் இந்த 4 இதுலேயும் குறைஞ்சது 3.5 லட்சம் ஏக்கர் விவசாயம் செஞ்சிட்ருக்கோம். அது பாதிக்குங்க. அதுபோல் குடிநீர் உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 10-20 லட்சம் மக்களுக்கு மேலே 3 மாவட்டங்கள் குடித்து கொண்டுள்ளார்கள். இந்த பவானி நதியில் போராட்டம் என்பது 90ல் தொடங்கி ஒரு 5 ஆண்டு காலம் தீவிரமான போராட்டமாகவும், அதற்கு பின்னாலும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் இந்த போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பவானி நதி என்பது ஏற்கனவே இறந்து பிறந்திருக்கிறது. அதை மீண்டும் இறக்க விடாமல் பாதுகாப்பது அனைவருடைய கடமை. நாங்கள் அரசுக்கு 3 முக்கிய கோரிக்கைகளை வைக்கின்றோம். 1, பல்வேறு ஆலை கழிவுகள் சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக பவானி நதியில் கலக்கிறது. அரசாங்கம் இதை கண்டறிந்து உடனடியாக 100% சுத்திகரிப்பு செய்ய உத்தரவாதம் செய்ய வேண்டும். பவானி நதியோரத்தில் வாழக்கூடிய மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு கிராமங்கள் தோறும் சிறப்பு முகாமை அமைத்து புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதை குணப்படுத்த அரசு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புற்றுநோயால் அவதிப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு பணம் செலவழிக்க முடியாமல் சிகிச்சைக்காக அலக்களிக்கப்படுகிறார்கள். அரசு இதை கவனத்தில் கொண்டு சத்தியமங்கலத்திலும் கோபியிலும் புற்றுநோய் உயர் சிகிச்சை பிரிவை நிரந்தரமாக அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். இந்த மக்கள் சக்தி தான் சவுத் இந்தியா விஸ்கோஸ் வெளியிட்ட ஆலை கழிவுகளை தடுத்து நிறுத்திய மாபெரும் சக்தி என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. ஆகவே வருங்கால சந்ததிகளை நாம் பெற்றெடுத்திருக்கின்றோம்.
அவர்களுக்கு நாம் விட்டு செல்வது காகித நோட்டும் மஞ்சள் எறும்பு என்கின்ற தங்கமும் அல்ல, சுத்தமான தண்ணீரையும் சுத்தமான காற்றையும் மாசில் இருந்து நீக்கி சகல உயிர்களோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு பூமி பந்தை சூழலை நாம் உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை இருக்கிறது. நதி என்கின்ற இயற்கை வளம் மனிதனுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. காலந்தொட்டு நாகரிக வளர்ச்சி என்பது நதி ஓரங்கள்ல தான் நடந்திருக்கு. இயற்கை வளம் என்பது நம்முடையதோ நம்முடைய முன்னோர்களோடதோ அல்ல, நம் அடுத்த சந்ததியினருடையது, நம்ம பிள்ளைங்களோடது, நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்களோட பிறவா சந்ததியினருடைய சொத்துக்களை நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அப்ப இந்த வாங்கின கடனை நல்லபடியாக அவர்களுடைய இந்த இயற்கை வளங்களை நல்லபடியாக அவர்களிடம் திருப்பி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. வாருங்கள், பவானி நதியை மீட்டெடுப்போம், நம் சந்ததியினரையும் காப்போம். இந்த ஆறுகளை காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை. இந்த ஆறுகளை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம எப்படி இந்த ஆற்றை நம்மளுடைய மூதாதையர்களுக்கு பெற்றோமோ அதே மாதிரி நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த ஆறை கொடுக்கணும். அவங்களுக்கு நம்மளோட கண்ணாடி மாதிரி தூய்மையான தண்ணியை கொடுக்காம அவங்களுக்கு கேன்சரையும் சைனஸையும் பல்வேறு நோய்களையுமா கொடுப்போம். இதுக்காகவா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. இந்த பணியை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி தோழர்கள் இயங்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அந்த இயக்கத்தை நம்ம ஆதரிப்போம். இந்த முறையும் பவானி நதி தீரத்து மக்கள் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொழிற்சாலைகளை நம்ம வில்லனா காட்டிக்க முயற்சிக்கலாம். ஆனால் ஏன் தொழிற்சாலைகள் வில்லனா மாறுது? அதுதான் நமக்கு. அரசாங்கம் அவங்களோட பெரிய பெரிய முதலாளிங்க தான் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. அவங்க நினச்சாங்கன்னா 100% அந்த கழிவுகளை சுத்தப்படுத்த முடியும். ஆனால் அவங்க அதை பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்த ஒட்டு மொத்தமாக இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனியை இன்னொரு நாட்டுக்கோ அப்படி இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கோ கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் தான் திருப்பூர், அங்கே தான் நொய்யல் ஆறு. அந்த நொய்யல் ஆறை மாசுபடுத்தி இல்லாமல் பண்ணது யார்? நம்ம திருப்பூர் முதலாளிங்க தான். அதை மாசுபடுத்தினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வருத்தப்பட்டாங்களா என்ன? இல்லை. யார் கஷ்டப்பட்டா? அங்கே இருக்க மக்கள் தான் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க முதலாளிங்களாம் என்ன பண்ணாங்க? ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், சொமாலியா, நைஜீரியா போன்ற ஏழை நாட்டுக்கு அவங்க கம்பெனியை மாற்றி கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம பவானி ஆற்றை பயன்படுத்துகிற தொழிற்சாலைகள். இங்கே இருக்க எல்லா வளத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு இங்கே எவ்வளோ தூரம் லாபம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் லாபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியை இன்னொரு நாட்டுக்கோ இல்லை இன்னொரு இடத்துக்கோ கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. முதலாளிங்களுக்கு நாட்டுப்பற்று கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு நம்ம நாடு ரொம்ப முக்கியம். நாட்டுடைய வளங்கள் ரொம்ப முக்கியம். அதை அழிய விடக்கூடாது. பவானி நமக்கானது. அதை நம்ம மீட்டெடுப்போம், பவானியை காப்போம். நன்றி.